ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னா, இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குல்ல, இதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால இது ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஓகேவா? இன்டர்வியூவில் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்னை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட அவுட்புட்டு கொண்டு வர ஆரம்பிப்போம். இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்க இந்த ஸ்டாரை தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடு என்ன? sysout which means system.out.printlnல டபுள் கோட்ஸில் ஸ்டார்னு கொடுக்குறேன். system.out.println ரன் பண்ணால் ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு கன்சோலில். ஃபைன். இப்போ எனக்கு இது எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகணும்? 1 2 3 4 5. அப்போ 5 டைம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஓகே, நம்ம இங்கே பார்க்கறது எல்லாமே காலமில் இருக்குது. கரெக்டா? செகண்ட் ரோக்கெலாம் நம்ம இன்னும் போகல, ஒரு காலம் லெவலில் தான் இருக்கும். அப்போ இன்ட் காலம் இனிஷியலாக எத்தனாவது காலமில் இருக்கும்? 0. கரெக்ட். அதுக்கப்புறம் 1 2 3 4th காலம் வருவோம். ஸோ காலம் ஈக்குவல் டு 0. எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்? காலம் லெஸ் தேன் 5. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0 1 2 3 4 5 டைம்ஸ் ஆயிடுச்சு. காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். யா, ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. ஆனால் இது ஒன் டைம் பிரிண்ட் ஆக போகிறதுல இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது. லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்? 0ல் ஸ்டார்ட் பண்ணி 4 டைம்ஸ் வரைக்கும் காலம் லெவல் இன்க்ரிமெண்ட் ஆக ஆக பிரிண்ட் ஆகும். சிம்பிள். நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, பட் என்ன பார்த்தீங்கன்னா, என் ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, பட் அடுத்தடுத்த லைன் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஆனால் பிரிண்ட் எல்என்னு இருக்குது பார்த்தீங்களா, விச் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு நியூ லைனுக்கு போயிடுன்னு அர்த்தம். ஓகேவா? கர்சரை நியூ லைனுக்கு கொண்டு போயிடும். புரியுதா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப ரன் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார் பிரிண்ட் ஆயிருச்சு, நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும் கர்சரை. ஸோ கர்சர் நியூ லைனில் இருக்குல்ல, திரும்பவும் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் அது இங்கே தான் பிரிண்ட் ஆகும். கர்சர் எங்கே இருக்குது? இப்போ செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ இதனால தான் நமக்கு அகைன் நியூ லைனில் பிரிண்ட் ஆகுறதுனால நெக்ஸ்ட் லைனுக்கு கர்சரை கொண்டு போயிடும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா பிரிண்ட் எல்என். அப்போது எனக்கு பிரிண்ட் ஆகணும், ஆனால் கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் தான், பிரிண்ட் எல்என் கிடையாது. தட்ஸ் இட். சரியா? இப்போ ரன் பண்ணுறான். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். 1 2 3 4 5 பக்கத்தில் பிரிண்ட் ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் இது என்ன பேட்டர்னில் ஃபாலோ ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோடு எழுதுனா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ரிப்பீட் பண்ணணும். ஸ்டார்ன்றத ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரோவோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி. கரெக்டாக? இதை நம்ம ஒவ்வொரு வாட்டையும் ரிப்பீட் பண்ணணும்ல, திரும்பவும் நம்ம கோடு எழுதக்கூடாது. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோடை ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஒன் ரோ. கரெக்ட். ஆனால் எனக்கு அடுத்த ரோக்கும் இதே வேலை பண்ணணும், இதே ஸ்டார் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் இன்னொரு ஃபார் எழுதுறேன். இதுக்கு மேலே ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல் டு 0, ரோ லெஸ் தேன் 5, ரோ ப்ளஸ் ப்ளஸ். என் ஃபார் இங்கே க்ளோஸ் ஆகும், இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? சிம்பிள். இதுதான் என்னோட அவுட்டர் ஃபார். இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? 1 2 3 4 5 முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 1 2 3 4 5. ஓகே, அதே 5 டைம்ஸ் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. அகெயின் 5, அகெயின் 5 அண்ட் அகெயின் 5. ஸோ நமக்கு 5 வாட்டி ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா?
இங்க பாருங்க 5 டைம்ஸ் இந்த ரோ ரிப்பீட் ஆகணும். நடந்துருச்சு. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கே போகாது. ஓகே. நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம நம்ம பிரிண்ட் பண்ணும்போதெல்லாம் அதே லைன்லயே பிரிண்ட் ஆயிட்டே வரும். ஆனா நமக்கு இந்த பேட்டர்ன் ப்ரோகிராம்ல ஃபர்ஸ்ட் ரோ முடியணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ உள்ள போதுங்க. இன்ட் ரோ ஈக்குவல் டு 0. ஓகே, உள்ள போயிருச்சு. 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் எழுதியிருக்கோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் ரோக்கு போகணும். ஓகே, அப்பதான் இந்த லூப் திரும்பவும் ரன் ஆகும். மறுபடியும் இந்த ஃபார் லூப் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நெக்ஸ்ட் ரோ போயிருக்கணும். கரெக்டா? திரும்பவும் இந்த மேஜர் ஃபார் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும். அப்ப இந்த இன்னர் ஃபார் இருக்கு இல்லையா, இது 5 டைம் அதோட ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த வேலையை பண்ண போறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இந்த வாட்டி பிரிண்ட் இல்லை, இப்போதான் நம்ம பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ண போறோம். பட் நமக்கு எந்த டேட்டாவும் தேவையில்லை. இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஏதாவது டேட்டா இருக்கா? இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் நியூ லைனுக்கு போனால் போதும். அப்போ பிரிண்ட் எல்என்க்கு அப்புறம் எந்த டேட்டாவும் கொடுக்காம சிம்பிளா எம்டியா செமிகோலன் வச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த லூப்பை ஹை லெவலில் சிம்பிளிஃபையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போது உள்ள இன்னர் ஃபார் லூப் என்ன பண்ணும்? ஸ்டார் 5 வாட்டி பிரிண்ட் பண்ணும். 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் எல்என் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஃபார் லூப் கண்டிஷன் கரெக்ட். நவ் ரோ ஈக்குவல் டு 1. 0 ரோ முடிஞ்சிச்சு. ரோ ஈக்குவல் டு 1. இப்போவும் திரும்ப என்ன பண்ணோம்? 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணேன். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போறேன். போயிட்டேன். இப்போ தேர்ட் ரோ. ஓகேவா? ரோ ஈக்குவல் டு நவ் 2. திரும்பவும் இந்த ஸ்டார் வந்து 0th காலம்ல இருந்து பிரிண்ட் பண்ணோம். சிம்பிளா பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நெக்ஸ்ட் லைனுக்கு போ. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லாஜிக்கை சிம்பிளா எழுதணும். ஓகேவா? 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இது அவுட்புட்டா வர வைக்கலாம். பாத்தீங்களா? அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம். இது ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட். கொஞ்சம் சின்ன ட்ரிக்கியா இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் மட்டும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணா போதும். அதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஆனா செகண்ட் ரோல 2 டைம்ஸ் காலம் பிரிண்ட் பண்ணும். தேர்ட் ரோல 3 டைம்ஸ், ஃபோர்த் ரோல 4 டைம்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ரோல 5 டைம்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் இதோட ரெக்குயர்மெண்ட். இப்படி டிசைன் பண்ணாதான் இந்த அவுட்புட் கிடைக்கும். அப்ப போன பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் இல்ல ஒரு ஒற்றுமை என்னன்னா, 5 ரோ பிரிண்ட் பண்ற வேலையை பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த பெரிய லூப் இருக்குல்ல, அவுட்டர் லூப், ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல் டு 0, ரோ லெஸ் தேன் 5, ரோ பிளஸ் பிளஸ். அப்ப இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ வரணும், அதுக்கப்புறம் செகண்ட் ரோ வரணும், தேர்ட் ரோ வரணும், ஃபோர்த் ரோ வரணும், ஃபிஃப்த் ரோ வரணும். ஸோ இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ உள்ள வந்தாச்சு. பிரிண்ட் பண்ற கோடும் இருக்கு. ஓகே, ஆனா இந்த பிரிண்ட் பண்ற கோடு வந்து ஒரு லூப்ல இருக்குல்ல, இங்க தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரோ ஈக்குவல் டு 0 உள்ள வருது. ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ எனக்கு தேவையே ஒரு வாட்டி தான் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த லூப்பை நான் டைனமிக்கா மாத்தணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இது 5 டைம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் 1 டைம் தான் பிரிண்ட் பண்ணும் ஸ்டாரை. செகண்ட் டைம் இந்த மேஜர் ஃபார் லூப் உள்ள வரும்போது இது 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். அப்ப இந்த கண்டிஷன் இருக்குல்ல, காலம் லெஸ் தேன் 5 அப்படின்றது, இது ஸ்டாட்டிக்கா இப்படி இருக்கவே இருக்காது. ஓகேவா? இதை நம்ம டைனமிக்கா மாத்தணும். அது எப்படி மாத்தலான்றத நல்லா யோசிச்சு பாருங்க. காலம் ஈக்குவல் டு 0. ஓகே, காலம் லெஸ் தேன் 5 ட்ரூ உள்ள போயிடும். செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது காலம் ஈக்குவல் டு 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. 1 லெஸ் தேன் 5 கேட்டீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி 1 லெஸ் தேன் 5. இப்போ மறுபடியும் உள்ள போயிடும். அப்போ இந்த கண்டிஷனை என்ன பண்ணணும்னா ஃபெயில் ஆக்கணும். 1 டைம் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஃபெயில் ஆகணும். அப்போ எதை போட்டா நீங்க ஃபெயில் ஆகும்னு பாருங்க. காலம் லெஸ் தேன் 2 போட்டு பார்க்குறேன். இனிஷியலா காலம் ஈக்குவல் டு 0 உள்ள போய் பிரிண்ட் பண்ணிட்டு காலம் பிளஸ் பிளஸ். ஸோ நவ் காலம் ஈக்குவல் டு 1. 1 லெஸ் தேன் 2 கேட்டீங்கன்னா ஸ்டில் எஸ் 1 லெஸ் தேன் 2. அப்ப திரும்பவும் இது உள்ள போகும். அப்படி இங்க போக விடக்கூடாது. சரியா? ஸோ இங்க 1 போட்டா கரெக்டா இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலா காலம் ஈக்குவல் டு 0, 0 லெஸ் தேன் 1 ட்ரூ. அப்போ உள்ள போயிட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிருச்சு.
இப்போ காலம் பிளஸ் பிளஸ் விச் மீன்ஸ் காலம் ஈக்குவல் டு 1. 1 லெஸ் தேன் 1 கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது 1 ஈக்குவல் டு 1 தான். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. செகண்ட் டைமே இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகல. அப்போது இந்த கண்டிஷன் தான் கரெக்ட் ஃபார் ரோ 1. ஓகே. ஆனால் ரோ 2க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் அலோவ் பண்ணணும். அப்போ காலமோட வேல்யூ 2 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, காலம் ஈக்குவல் டு 0 உள்ள அலோவ் பண்ணுது. காலம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. காலம் ஈக்குவல் டு 1 ஸ்டில் இந்த கண்டிஷன் ட்ரூ பிகாஸ் 1 லெஸ் தேன் 2 உள்ள அலோவ் பண்ணும். இதுதான் இங்கே நிலவரம். சரியா? அப்போ இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு ரோக்கும் எனக்கு ஒரு கண்டிஷன் மாறி இருக்கணும். அப்போ இது டைனமிக்காக இருக்கணும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு வேரியபிளை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். ரோ காலம் இருக்குல்ல, இன்ட் ஜேன்னு ஒன்று செட் பண்ணுறேன். ஓகே, int j ஈக்குவல் டு இனிஷியலாக நமக்கு என்ன தேவை, 1 தேவை. ஏன்னா நம்ம ஃபாருக்கு இங்கே கண்டிஷன் என்ன தேவை, 1 தான். ஸோ காலம் லெஸ் தேன் ஜேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு செகண்ட் டைம் வரும்போது என்ன பிரச்சனைனா ரோ ஈக்குவல் டு 1 உள்ளே போயிடும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த காலம் இருக்குல்ல, ஸ்டில் இது 1 தான். இப்போ எனக்கு என்னவா தேவை, காலம் செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது 2 டைம்ஸ் ஸ்டார் வேணும். அதனால காலம் இப்போ காலம் இந்த சென்ஸ் நான் ஜேவோட வேல்யூ எனக்கு 2ன்னு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எல்என் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கப்புறம் நம்ம ஜேவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் வாட்டி இந்த இன்னர் ஃபார் ரன் ஆகும்போது ஜே வந்து 1 இருந்தால் பரவாயில்ல. ஆனால் செகண்ட் டைம் இந்த இன்னர் ஃபார் ரன் ஆகும்போது ஜேவோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? அப்போ ஜே இனிஷியலாக 1, ஆனால் என் வேலையை உள்ளே முடிக்க ஜேவோட வேல்யூ நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது காலம் ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 1. ஓகே, ரெண்டுமே 2 விட கம்மி தான். அதனால் 2 டைம்ஸ் அலோவ் பண்ண இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக இந்த லாஜிக்கை ஆல்டர் பண்ணாலே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஸ்டார் டபுள் டைம், 3rd டைம், 4th டைம் அண்ட் 5 டைம்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை இன்னும் சிம்பிளாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு புரியணுன்றதுக்காக இந்த லைனை எழுதுனேன். ஜே ஈக்குவல் டு 1 அப்படின்ற லைனை கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக இந்த ரோவையே நம்ம 1 மாற்றிடலாம். ரோ ஈக்குவல் டு 1. சரியா? ரோ ஈக்குவல் டு 1, ரோ லெஸ் தேன் 5ன்றதை மட்டும் மாற்றணும். லெஸ் தேன் 5 இல்லை, இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ இந்த ரோ ஈக்குவல் டு 1ல இது செகண்ட் டைம் ரோ ஈக்குவல் டு 2 மாறும். ரோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் ஜேன்னு தனியாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தூக்கிட்டு காலம் லெஸ் தேன் ரோவே நம்ம போட்டுடலாம். புரியுதா? காலம் ஈக்குவல் டு 0, காலம் லெஸ் தேன் ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுலேயே முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஆல்ரைட், லாஸ்ட்டாக இந்த பேட்டர்ன். ஓகேவா? இதில் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ண மாதிரி இதுக்கு முந்தின பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஒரு ரோ, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் 2 ஸ்டார் அப்படின்னு போயிட்டு இருந்ததுல, இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் 5 ஸ்டார், செகண்ட் ரோவில் 4 ஸ்டார், மொத்தம் 5 ரோ தான். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேவா? அப்போது இதில் இருக்கிற முதல் ஃபார் லூப் இருக்குல்ல, ரோ ஃபார் லூப், இதில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது 5 டைம்ஸ் கரெக்ட். ஆனால் ஒவ்வொரு ரோலையும் காலம் பிரிண்ட் ஆகிற பேட்டர்ன் தான் மாறப்போகுது. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணக்கூடாது, 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அந்த ஸ்டாரை. ஓகேவா? அப்புறம் படிப்படியாக அதை குறைச்சிட்டே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலம் ஈக்குவல் டு 0, காலம் லெஸ் தேன் ரோனா, ஓகேவா, 1 தான் பிரிண்ட் ஆகும். 1 டைம் தான் இது பிரிண்ட் ஆகும். ஏன்னா இனிஷியலாக ரோட வேல்யூ 1 தான். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் அப்படியே மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு புதுசாக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இன்ட் கே ஈக்குவல் டு 5. ஓகேவா? காலம் ஈக்குவல் டு 0, காலம் லெஸ் தேன் 5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 0, 1, 2, 3, 4 இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக? அப்போது காலம் லெஸ் தேன் கே. ஓகேவா? இப்போ மொதல் ரோ உள்ளே போகும், 5 டைம்ஸ் அது ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஆனால் செகண்ட் டைம் உள்ளே அந்த லூப் போகும்போது
0லேருந்து 5 டைம்ஸ் ரன் ஆகக்கூடாது. 4 டைம்ஸ். ஏன்னா 1 நம்ம மைனஸ் பண்ணுறோம். கரெக்டா? அப்ப கே மைனஸ் மைனஸ்ன்னு கொடுக்க போகிறோம். கே மைனஸ் மைனஸ் செமிகோலன். ஓகேவா? இந்த சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுறோம். ஓகே? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? 5 ரோ பிரிண்ட் ஆகுது. 5 வாட்டி இந்த ரோ ரன் ஆகும். அதுக்கு இந்த மேஜர் ஃபார் லூப். இதை தவிர இந்த பேட்டர்ன்ல ஸ்டாருக்கு பதிலாக சில சிம்பிள்ஸை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சில லைன்ஸில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சுதுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோ மட்டும் எனக்கு 1 1 1 பிரிண்ட் ஆகணும் இதே பேட்டர்னில் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். சிம்பிள். நம்ம அதை டைனமிக்காக எழுத ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ரோ ஈக்குவல் டு 1 உள்ளே போய் பிரிண்ட் பண்ணுது ஸ்டார். கரெக்டா? ஆனால் இன்கேஸ் ரோ ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா அப்போ ஸ்டாருக்கு பதிலாக 1 1 பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இங்கே லாஜிக் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ரோ ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கும் பட்சத்தில், ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்டாருக்கு பதிலாக எனக்கு 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை ஏதாவது சிம்பிள் டாலர் வச்சுப்போமா? டாலர் பிரிண்ட் பண்ணணும். இல்லை என்றால் எனக்கு ஸ்டார்னு இருந்தால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி கோடை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பேட்டர்ன்ஸை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா? 5 ஸ்டாரு, அதுக்கப்புறம் டாலர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பாய்.